அவ்வளோதாண்டி தங்கம். என் லைஃப்பில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா தான் இருந்தா, நல்லாவே சாப்பிட்டாங்க. திடீர்னு வயிறு வலிக்குதம்மா தூங்குறேன்னு படுத்து தூங்கினா, எந்திரிச்சதும் 103 லெவல் ஃபீவர் போயிடுச்சு. அப்படியே வாமிட்டு, அப்படியே மயக்கமும் போட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ ஃபீவர் ஹையாக இருக்குன்னு மெடிசன் கொடுத்தோம். மெடிசனும் வாமிட் வந்துருச்சுங்க. டாக்டர் ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஈவினிங்கு மேலே போனதுமே எதுக்கும் கோயம்புத்தூர் போய் ஃபுல் செக்கப் எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. கோயம்புத்தூர் வந்து எமர்ஜென்சியில் தாங்க அட்மிட் ஆகிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போனதுமே நம்மள மாதிரியே 2-3 குழந்தைங்க இதே ரீசனோட அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க. வீட்டில் எல்லாருமே ஃபுட்டுனால வந்திருக்குமோ தண்ணினால் வந்திருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் டாக்டர்கிட்ட கேட்கும்போது இதோட காசு என்னன்னு தெரியல, பட் குழந்தைங்க எல்லாருமே 1 மந்த்தாக இப்படி தான் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஜூஸோ ட்ரிங்க்கோ கொடுத்து அவங்கள எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா IV போட்டு தான் நம்ம நல்லா க்யூர் பண்ண முடியும்.